இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜனமா, இந்த பொண்ணு யாரு? தமிழோட தங்கச்சி தேன்மொழி. தேன்மொழி, என்னமா பண்ணிட்டு இருக்க? ஹானர்ஸ் மாஸ்டர் டிகிரி படிக்கிறேன். நல்லதுமா. ஏன் ஜனம்மா, உங்க வீட்லயும் ஒரு மாப்பிள்ள இருக்காரே, அவருக்கு வருஷனி கட்டி வைப்பீங்கன்னு நாங்கெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். இப்படி உங்க கம்பெனில வேலை செய்யற சாதாரண பையனுக்கு பேசி முடிச்சிட்டீங்களே. அக்கா, எங்களுக்கும் ஆசைதான். ஆனா என்ன பண்றது, பிள்ளைங்க விருப்பம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதான். அதுவும் சரிதான். நம்ம காலத்துல எல்லாம் மாப்பிள்ளை இவர்தான்னு கையை கட்டினா போதும், முகத்தை கூட பார்க்காம கண்ணை மூடிட்டு கல்யாணம் பண்ணிட்டோம். இப்ப பிள்ளைங்க எல்லாம் அப்படியா? மாப்பிள்ளை இவர்தான்னு அவங்களே பார்த்து சொல்லிடுறாங்க. நாமளும் அதுக்கேத்த மாதிரி சம்மந்தத்தை பேசி முடிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா அதுலயும் ஒரு நல்லது இருக்கு மீனா. என்ன? நாளை பின்ன அவங்களுக்குள்ள பிரச்சனைனா நீதான் என் வாழ்க்கைக்கு எடுத்துட்ட அப்படின்னு நம்மள எதுவும் பிளேம் பண்ண முடியாதுல்ல. வந்துட்டாங்க சொந்தக்காரங்கன்னா உரிமையா நின்னு ஏன் மாமன் பொண்ண கட்டி வைக்கலன்னு கேள்வி கேட்கணும். இவங்க ஒத்து ஊதறதுக்குனே வந்திருக்காங்க. ஜனாமா, இப்போ தமிழோட குடும்பம் எல்லாம் உங்க பார்வையில தானே இருக்கு? ஆமா, அவ குடும்பம் என் குடும்பம்னு வித்தியாசமே கிடையாது. ரெண்டுமே என் குடும்பம் தான். இங்கதானே இருந்தாங்க, அப்புறம் எதுக்கு வேற இடத்துக்கு போய் தங்கிருக்காங்க? தங்கச்சி காலேஜ் இங்க இருந்து கொஞ்சம் தூரம், அதான் அம்மா தங்கச்சி காலேஜ் பக்கத்திலே போயிடலான்னு போயிட்டாங்க. ஓ ஜனாமா, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. இப்பதான் எனக்கு இந்த எண்ணம் வந்துச்சு. என் பையனை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். தனியா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு நாங்க வரம் பாத்துட்டு இருக்கோம். எத்தனையோ பொண்ணை காட்டிட்டோம், எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு இருக்கான். தேன்மொழியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பையனுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன். வரதட்சணை சீரு எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். இந்த பொண்ணை மட்டும் எங்களுக்கு கொடுங்க. எங்க வீட்டுல நான் மகாராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன். என் பிள்ளைக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல ஜனாமா. நீங்க உங்க குடும்பத்தை பத்தி சொல்லணுமா? எனக்கு உங்க பையனை நல்லா தெரியும். தேனுக்கு உங்க பையன் சரியா இருப்பான். இருந்தாலும் சாரிங்க, எங்களுக்கு இப்போ தேனுக்கு கல்யாணம் பண்ற ஐடியா இல்ல. தேனு இன்னும் நல்லா மேல படிக்கணும்னு ஆசைப்படுறா. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. சாரிங்க. படிக்கிறத பத்தி இப்ப பிரச்சனை இல்லம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்ல இருந்து கூட படிக்கலாம். எங்களுக்கு இப்படி ஒரு பொண்ணு அமையாதுன்னு நான் கேக்குறேன். இல்லங்க, இப்போதைக்கு அந்த ஐடியா இல்ல. சரி, நான் பேசிட்டு சொல்றேன். சரிங்கம்மா, அப்ப நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. நாங்க வரோம்.